வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான டபுள் பீன்ஸ் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மசாலா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் இதில் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் காஞ்ச டபுள் பீன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 5 மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, 1/2 கப் டபுள் பீன்ஸ், நான் இதில் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் பொரிக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பீன்ஸை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இப்போ இதை ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கடலை, சோம்பு, சீரகம், கசகசா, வத்தல் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவை. ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் மிளகு சேர்த்துடலாம். சேர்த்து அதை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ அதை லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோட ஃப்ரை ஆகட்டும். நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா தக்காளி மிக்ஸ் ஆகணும் வெங்காயத்தோட. எப்போவுமே நம்ம தக்காளி சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். ஏன்னா அந்த தக்காளியில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வந்து சீக்கிரமாக வெளியேறதுனால சீக்கிரமாக தக்காளி ஃப்ரை ஆகிடும். நீங்கள் டபுள் பீன்ஸில் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதுக்கும் சேர்த்து இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா தக்காளி மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு. பச்சை வாசனையும் நமக்கு போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற டபுள் பீன்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம்.
இது நல்லா கொதிச்சு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும், நல்ல ஒரு மசாலா கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காயிடுச்சு. நல்லா இந்த ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மல்லி இலை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நமக்கு சுவையான டபுள் பீன்ஸ் மசாலா தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதம், பூரி, சப்பாத்தி கூட வச்சு என்ஜாய் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான டபுள் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு.